ஒரு இளம் தம்பதிகள் மலைப்பிரதேசம் ஒன்றுக்கு பேருந்துல போய் கொண்டிருந்தாங்க. வளைந்து நெளிந்த பாதைகளில் சென்று கொண்டிருந்தது பேருந்து. ஏனோ வழியில அவங்க இருவருமே இறங்கிக் கொள்ள முடிவு செய்து பேருந்து நிறுத்தி இறங்கியும் விட்டாங்க. ஆள் இல்லாத வனாந்திரம். மான்களும் மயில்களும் குயில்களும் இசையோடு விளையாடி கொண்டிருந்தது. ஆனா அவர்கள் மனம் அதில் லைக்கவே இல்லை. இறங்கிய இடத்திலிருந்து சற்று தள்ளி இருந்த பாறையில ஏறினாங்க. உச்சியில இருந்து பாதாளத்தை பார்த்தபோது கால்கள் கூசின, உடல் நடுங்கிச்சு. இருவருமே கண்களை மூடி கரங்களை பற்றி கொண்டாங்க. வனக்குரங்குகள் மரங்கள் மேலிருந்து இவர்களை நோக்கி கிரீச் கிரீச்னு கத்திச்சு. அப்போது மிகப்பெரிய சப்தம். திரும்பி பார்த்தாங்க. இவங்க இறங்கிய பேருந்தின் மீது மலையிலிருந்து மிகப்பெரிய பாறை ஒன்று விழுந்து பேருந்து நசுங்கி இருந்தது. ஒருத்தரும் உயிரோட தப்பவே இல்லை. இவங்களை தவிர பாறைக்கடியில சமாதியாக இருந்தாங்க எல்லாருமே. குயிலோசை இல்ல, மான்களும் மயில்களும் ஒடுங்கி நின்றிருந்தன. வனக்குரங்குகள் மலை உச்சிக்கு பயந்து தாவி ஓடின. இளந்தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டாங்க. இருவருமே சொல்லிக் கொண்டாங்க, நாம பேருந்துல இருந்து இறங்கி இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? யூகிக்க முடியுதா? சவாலான கேள்வி. 100% உங்கள் யூகம் தவறாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அந்த பேருந்தில் இருந்து இறங்காமல் பயணித்திருந்தா சில நிமிடங்களுக்கு முன்னரே பேருந்து அந்த இடத்தை கடந்திருக்கும். பாறை விழும் பேராபத்தில் இருந்து அனைவருமே உயிர் தப்பி இருப்பாங்க. தற்கொலை செய்து கொள்ள வந்த தம்பதிகள் உயிரோடு இருக்காங்க. வாழும் சிந்தனை உள்ளவர்கள் விபத்தில் பலியானாங்க. வாழ்வதும் இறப்பதும் நம்ம கைகளில் இல்ல. முடிவை தேடி நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு தோன்றி இருந்தால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.